ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 3 பிட்டுக்கு மண் சுமந்த சிவபெருமான். கதை வடிவில். மதுரை வைகை நதிக்கரையில் மலை கரை புரண்டு ஓடுகிறது. நகரம் எங்கும் பதட்டம். கரையை அடைக்காவிட்டால் நகரமே மூழ்கும். அரசன் ஆணை. ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவராவது மண் சுமக்க வேண்டும். அதே நகரின் ஓரத்தில் ஒரு சிறிய குடிசை. அதில் வாழ்ந்தால் ஒரு முதிய பெண். வண்டி அவளின் வாழ்க்கை. காலை எழுந்து பிட்டு செய்து விற்று பசியாறுவது. இன்று அவள் கையில் பிட்டு இருந்தது. ஆனால் மண் சுமக்க உடல் இல்லை. அவள் கண்களில் நீர் வழிந்தது. அந்த நேரம் கதவின் அருகே ஒரு குரல். அம்மா, நான் உனக்கு பதிலாக மண் சுமப்பேன். கூலிக்கு பிட்டு கொடுத்தால் போதும். அவள் முகம் மலர்ந்தது. என் சிவனே அனுப்பின மனிதன் இதுவோ என்று எண்ணினாள். அவன் சாப்பிட்டான். பிறகு வைகரைக்கு சென்றான். மண் சுமக்காமல் மணல் மேட்டின் மீது படுத்து தூங்கிவிட்டான். அதை கண்ட அரசன் கோபம் கொண்டு அவனை அடியுங்கள். சிப்பாய்கள் அடிக்கத் தொடங்கினர். ஆனால் அதிசயம். அவன் மீது பட்ட ஒவ்வொரு அடியும் மதுரை நகரில் இருந்த எல்லோருக்கும் பட்டது. மன்னனுக்கும் வலியால் துடித்தான். அவன் சாதாரண மனிதன் அல்ல என்று புரிந்தது. அந்த இளைஞன் எழுந்து நின்றான். அவன் உருவம் ஒளித்தரத் தொடங்கியது. ஜாடையில் சந்திரன், கழுத்தில் பாம்பு, கையில் திரிசூலம். சிவபெருமான். அரசன் மண்டியிட்டு விழுந்தான். வண்டி அழுதால் ஆனந்த கண்ணீர். என்னை போன்ற ஏழைக்காகவா நீங்கள் வந்தது? சிவன் சிரித்தார். என்னை நினைத்தவனை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்.